ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனம் கொலேசியர். பவுல் எழுதிய கொலேசியர் பட்டணத்தாருக்கு எழுதிய கொலேசியர் நிருபத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் அறிவும் ஞானமும் ஆகிய பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. அப்படி அடங்கி இருக்கிற பொக்கிஷத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாலமனை போல ஞானத்திலே சிறந்த சாலமன் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவனை போல ஞானி யாரும் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களை விட ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பெற்றிருக்கிறான். அதனால்தான் சரித்திரத்திலே சாலமன் போல நியாயாதிபதி யாருமே இல்லை. அப்படி கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டால் அந்த அறிவும் ஞானமும் ஆகிய அந்த அறிவும் ஞானமும் நிலைத்திருக்கும். அந்த அறிவால் பெற்ற செல்வமும் நிலைத்திருக்கும், சமாதானம் நிலைத்திருக்கும். கர்த்தரிடத்திலே ஞானத்தையும் அறிவையும் செல்வத்தையும் பெற்றால் அது நிலைத்திருக்கும், சமாதானத்தை கொடுக்கும். ஆனால் உலக ஞானமோ உலக அறிவோ அது சமாதானத்தை கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒருவர் பற்றி நாம் சொல்ல போகிறோம். இன்றைக்கு ஹர்ஷவர்தனா என்று கர்நாடகாவை சேர்ந்தவர் அமெரிக்காவிலே சென்று பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி, ரொபாட்டிக்ஸ் கம்பெனியை நடத்தி கொண்டிருந்தார். பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டினார். 3 நாடுகளில் அவருக்கு லிங்க் இருந்தது. அவருடைய கம்பெனிக்கு தொழிலை வளர்த்திருந்தார். முந்தானேத்து அவர் இறந்து விட்டார். தன்னையும் சுட்டுக்கொண்டு அதற்கு முன் தன்னுடைய மனைவியையும் மகனையும் சுட்டுவிட்டு இறந்து விட்டார். ஏனென்றால் மன உளைச்சல் என்று சொல்லுகிறார். இன்றைய காலகட்டத்திலே உலக ஞானத்தை பெற்று அறிவை பெற்று பெரும் பதவியும் பணத்தையும் அடைகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற வந்து விடுகிறது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் மன உளைச்சலும் அவர்கள் மாய்த்து கொண்டு தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள். அப்படி இறந்தவர்கள் 2500 பேர் இருக்கிறார்களாம். அப்படிப்பட்ட உலக ஞானம் சமாதானத்தை கொடுக்காது. ஆனால் கர்த்தரிடத்திலே வந்தால் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்திலே அறிவும் ஞானத்தை பெற்று அதன் மூலமாக நாம் பணமும் பதவியும் சம்பாதித்தால் அது நிலைத்திருக்கும். ஏனென்றால் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது இன்றைக்கு வரும், நாளைக்கு போய்விடும் என்ற அறிவு நமக்கு இருக்கும். யோபு போல கர்த்தரே கொடுத்தார், கர்த்தரே எடுத்துக்கொண்டார். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் ஹர்ஷவர்தனாவை போல பயந்து உலக ஞானத்தால் வளர்ந்து செத்து விடுகிறார்கள்.